ஒருத்தன் தானும் பதட்டமாகி தன்னை சுத்தி இருக்கவங்களையும் பதட்டமாக்கிக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பெரிய தொந்தரவா இருந்தது. ஒரு டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவன் கிட்ட பேசுறாரு. அவன் சொல்றான், நான் ஒரு குதிரையை முழுங்கிட்டேன் டாக்டர், அதனால்தான் நான் இப்படி இருக்கேங்கிறான். டாக்டர் ஷாக் ஆனாலும் சரி சரி இவன் வழியிலேயே போய் இவனை வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தூங்கறதுக்கு ஊசி போடுறாரு. அவன் கண் முழிச்சதும் அவன் கண்ணுல படுற மாதிரி ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறாரு. பாருப்பா, அவன் வயிற்றுக்குள்ள இருந்த குதிரையை நான் எடுத்துட்டேன், இனிமே நீ பதட்டப்படவே கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப அவன் இன்னும் பதட்டமாயி டாக்டர் அப்படின்னு கத்துறான். என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் முழுங்கினது வெள்ளை குதிரை, நீங்க வெளியில எடுத்தது கருப்பு குதிரை, வெள்ளை குதிரையும் நீங்க தான் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறான். இப்ப டாக்டருக்கு மயக்கம் வராத குறை. அவர் சொல்றாரு, இல்லப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல கருப்பு குதிரை மட்டும் தான் எடுப்போம், வெள்ளை குதிரை எடுக்கிறதுக்கு நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாரு. ஒரு விஷயத்த மாத்த முடியலன்னா ஒரு வகை, மாறவே தயார் இல்லைன்னா அது இன்னொரு வகை இல்லையா? அந்த இன்னொரு வகை ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது.